ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேந்தி செடி, அதாவது மேரிகோல்டும்பாங்க, இல்லாட்டி இந்த பக்கம் செண்டு பூன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலர் மேரிகோல்டு செடி இது. இதில் வந்து பூ காஞ்ச பூவை தான் இந்த விதையை தான் போட்டோன்னா நிறைய செடிகள் வந்து நாற்றுகள் அதை வந்து மாற்றி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே 2 தொட்டியில் சின்ன சின்ன தொட்டியில் இருக்குது. அது தவிர இதில் 3 கன்று இருக்குது. ஒன்று பெருசாகிடுச்சு, ஒன்று ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து இடம் மாற்றி வைக்கணும், தொட்டி மாற்றி வைக்கணும். இது வந்து இன்னொரு மேரிகோல்டு செடி. இது சின்ன ஹேங்கிங் பாட்டில் தான் இருக்குது. பாருங்கள், இதுவும் இப்போ தான் பிடிச்சி வருது. மாற்றி வச்சது, நாற்று மாற்றி வச்சது பிடிச்சி இப்போ ஓரளவு ஒரு ஹைட்டுக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள், இது தவிர மேலே ஒன்று வச்சுருக்கேன், அதாவது கைப்பிடி சவரில் ஒரு கிரேந்தி செடி இருக்குது. அதுவும் கொஞ்சம் பெருசாகிட்டு வருது. கீழே தான் அந்த செடிகள் எல்லாமே இருக்குது. கிரேந்தி செடிகள் எல்லாம் கீழே தான் இருக்குது. பாருங்கள், இது வந்து தக்காளி செடி. இது வந்து தன்னாலேயே விதை விழுந்து முளைச்ச தக்காளி செடி. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து நல்லா மடமடன்னு வளர்ந்துருது. இது வந்து விதை போட்டு வரல, மாற்றியும் வைக்கல, அதே தொட்டிலேயே விதை விழுந்து வருது. சரி பார்ப்போம். இது வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட வளர்ச்சி வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா மறுநாளைக்கு அந்த ஹைட்டு வந்து நல்லா மடமடான்னு இதாகிடுது, உயரம். செடி நல்லா வளர்ந்துருது, நாளுக்கு நாள் நல்லா வளர்ந்துட்டே போகுது. இது வந்து நிலத்துல உள்ள தக்காளி செடி. இதுவும் மாற்றி வச்ச செடி தான். மேலே தொட்டியிலேருந்து கீழே கொண்டு வந்து வச்சுருக்கேன். பார்ப்போம் இது வந்து எப்படி, இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு உரங்கள் எல்லாமே நம்ம நீர் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். கிச்சன் கம்போஸ்ட்டு, மண்புழு உரம் எல்லாமே கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் மண்ணை வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த மண் வந்து நல்லா லூஸ் ஆகும்போது உரங்கள் கொடுக்குற உரங்கள் உள்ள வேருக்கு போய் ஈஸியாக சேர்ந்துடும். அந்த செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே வந்து மருதாணி செடி. இது வந்து பூக்களே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெட்டி விட்டாலும் திருப்பி திருப்பி பூக்கள் வைக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு ஸ்டேஜில் ஒன்று போல் அப்படியே காஞ்சி, அதாவது பழுத்து விழுந்துருது. அப்புறம் திருப்பியும் அதுவே தழுத்து வருது தன்னால். இது வந்து ஓரளவு இது ஒரு தடவை அரைச்சி வச்சு பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா ஆரஞ்சு கலரில் பிடிக்குது. அதாவது நான் கொஞ்சம் டைம் தான் கையில் வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம். அப்போவே அந்த கலர் வந்து நல்லா பிடிக்குது. பார்ப்பேன், இன்னொரு நாளைக்கு இதை வந்து எடுத்து கையில் வச்சு பார்க்கணும், எப்படி கலர் வந்து எவ்வளோ அழகாக பிடிக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கலாம், உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி, சூட்டை தணிக்கும். இதை அரைச்சி கையில் வைக்கலாம், இல்லாட்டி தலைக்கு ஹேருக்கு பயன்படுத்தலாம். ஹேர் டையாகவும் இது பயன்படுது. இதில் வந்து 2 செடி இருக்குது. 2 செடியுமே தண்டு வந்து நல்லா பெருசாகிடுச்சு, நல்லா மரம் மாதிரியே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெட்டி விடணும். ஏற்கனவே ஒரு தடவை எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டாச்சு. இப்போ திருப்பியும் வளர்ந்துருக்கு. திருப்பியும் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் இலைகள் நிறைய வைக்கும். இந்த பூவெல்லாம் நம்ம வெட்டி விட்டுறணும்.